வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்வா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது, தீபாவளிக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தோம் இல்லையா, இப்போ ரிட்டர்ன் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே vlog தான், ஹோல் டே vlog. எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ராவலிங் vlog என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்தப்போ எப்படி மழையாக இருந்துச்சோ அதே போல் தான் ரிட்டன் கிளம்புறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை, அங்கங்கே மழை இருந்துச்சு, நல்ல க்ளவுடியாக இருந்துச்சு, நல்ல ஒரு சில்னஸோடு இருந்துச்சு. நான் வரும்போதுமே இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த அட்மாஸ்பியர் வந்து நீங்களும் ரசிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா திருச்சி டு தஞ்சாவூர் வந்து கல்லணை ரூட் வழியாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், இது அப்படியே இருக்கும். ஆனால் இந்த மழை டைமில் போனீங்கன்னா தான் அந்த ஒரு சில்னஸ், பக்கத்தில் நீங்கள் ரசிக்க வேண்டிய அந்த வயல்வெளிகள், ஆற்றுக்கரை எல்லாமே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திருச்சி டு தஞ்சாவூர், கல்லணை, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி இந்த மாதிரி அந்த பாதை வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணால் இது அப்படியே உங்களுக்கு இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், ரசிக்கலாம். இன்றைக்கி ஹோல் டே vlog எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக தன்வாவுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, தன்வாவோட டான்ஸ் கிளாஸ் போகிறோம். அப்புறம் வந்து நம்ம வீட்டிலலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ட்ராவல் பண்ணுவோம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராமங்களுக்கு நடுவுலையே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அட்மாஸ்பியர்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். வயல்வெளிகள் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நெல் மூட்டை அடுக்கி வைக்கிற குடோன் இருக்கும், மாட்டு கொட்டகை, இதெல்லாம் வந்து நம்ம சிட்டி ஏரியாவில் பார்க்க முடியாது, கிராமங்களில் மட்டும் தான் பார்க்க முடியும். நான் கிராமங்கள்லேயே இருந்து வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் தன்வாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒவ்வொரு ஒரு சின்ன ஆடாக இருந்தாலும், ஒரு மாடாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மாட்டு கொட்டகைலாம் எதுக்காக அப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப அதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து மாறிக்கிட்டே வருது இல்லையா, மாறிக்கிட்டே வர்றப்ப வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இருக்கிறப்பயே வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் எப்போயுமே அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஆறுனா என்ன, குளம்னா என்ன, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் போன பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு எல்லா இடத்துலையும் மழைன்னு சொல்ல முடியாது, அதனால் ஃபுல்லாக ஜர்க்கின், ரெயின் கோட் இதெல்லாம் போட்டதோடையே இருக்கிறோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாறுறது, கிளைமேட் சேஞ்சிங், இதனால் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு. தன்வாக்கு ஃபஸ்ட்டு கோல்டு, எனக்கு கோல்டு, இந்த மாதிரி மாறி மாறி வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பாலத்துக்கு நடுவில் இந்த ஆற்றை வந்து பாருங்கள், இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக பறவை சுற்றி சுற்றி பறக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீர்மூழ்கி வாத்து வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக பறந்துகிட்டே இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர். ஆனால் நான் இருந்த இடத்த விட கொஞ்சம் தூரத்தில்ங்கிறதுனால ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன், உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல.
யார் இது? ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? நீர் முடிச்சு பார்த்தா உசுன்னு முழுகி போயிடுமா? சரி, ஓகே, போகலாம். வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்த உடனே எப்பயுமே நான் வந்து பார்க்குறது என்னோடய செடியெல்லாம் சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். முக்கியமாக துளசி செடி சேஃபாக இருக்கான்னு பார்ப்பேன். செடிக்கெல்லாம் ஒரு தடுப்பு மாதிரிலாம் வச்சுட்டு போவேன். ஏன்னா ஆடு இருக்குது ஓனர் வீட்டில். அது வந்து கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃபாக வச்சுருப்பேன் கொஞ்சம். சரி, செடியெல்லாம் பார்த்தாச்சு. கொஞ்சம் வெயில் வந்து இருக்குது. ஏதாச்சும் துணி வந்து உள்ளே இருந்துச்சுன்னா எடுத்து மாடியில் காய போட்டுக்கலாம். காய போட்டுட்டு நம்ம வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கடையிலேயே சாப்பிட்டுட்டோம். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. சரி, மார்னிங் வெளியே சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. தன்மாவும் அவங்க அப்பாவும் கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து வீடை போய் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பவுமே வெயிலை பார்த்த உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். மழை காலங்களில் பார்க்கும்போது வெயில்னால் வெயில் வந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி வெயிலை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு. அம்மா வீட்டுக்கு போனால் எப்படியுமே ஒரு 10 டேஸ் கிட்ட இருப்பேன். பட் இந்த டைம் அந்த மாதிரி இருக்க முடியல. உடனே வந்துட்டேன். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு மாலை போட போகிறாங்க. சபரிமலைக்கு மாலை போடுறதுக்கு முன்னாடி வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா? அதனால் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நார்மலாக க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் க்ளீனிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு எடுத்து வைக்கணும். இந்த மழை டைமில் வந்து வாஷ் பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாஷ் பண்ணி எடுத்து மடித்து வைக்கணும். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதை அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். இப்போ வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டிவி போட்டிருக்கேன். ஏன்னா எப்போவுமே டிவி போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஒர்க்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி சண்டே, பட் வந்து நான்வெஜ் எதுவுமே எடுக்கலை. வீட்டில் இருந்த திங்ஸ் வச்சு நம்ம வந்து குக்கிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன். இது நம்மளோட அம்மாவின் சீக்ரெட் ட்ரிக்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான்வெஜ்ஜே இல்லாமல் கறிக்குழம்பு மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம நான்வெஜ் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் வந்து ஏதாச்சும் கறிக்குழம்பு மாதிரி சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தன்வா அப்பாவுக்கு வந்து இந்த தேங்காய்லாம் கொஞ்சம் விட்டால் வந்து பிடிக்காது. பட் வந்து இந்த குழம்பு வந்து தேங்காய் விட்டுருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அப்படியே டேஸ்ட்டு ஃபுல்லாக நான்வெஜ் மாதிரியே இருக்கும்னு சொல்லிட்டு. சரி, லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தன்வாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு கிளம்பிடலாம். பாருங்கள், மறுபடியும் ரெயின் கோட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் வந்து கிளம்பிட்டு தன்வா வந்து பார்த்திங்கன்னா அவங்க லஞ்ச் முடிச்சுட்டு பாட்டியோட அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அவனையும் அங்கே போய் கூட்டிகிட்டு நம்ம வந்து கிளம்பலாம். தன்வாவுக்கு ஃபுல் கவர் பாருங்கள், ரெயின் கோட் போட்டு ஜர்க்கின் போட்டு ஜர்க்கின் பேண்ட் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மழை எப்போ எப்படி வரும்னே தெரியாது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக தன்னோட டான்ஸ் கிளாஸ் போயிடலாம். தன்னோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.
மலரும் இந்த பூ அதுவே எங்கள் தமிழ் பூ. செம்மை நிறம் கொண்ட பூ, சிரித்த முகம் கொண்ட பூ, தேசிய சின்னம் இந்த பூ அதுவே எங்கள் தமிழ் பூ. ஒட்டகமா ஒட்டகம், உயரமான ஒட்டகம், பாலைவனத்து மண்ணிலை பார்த்திடலாம் ஒட்டகம். குடுகுடமா தண்ணீரை குடித்து விடும் ஒட்டகம், வெகு தூரம் சென்றாலும் கழித்து விடாத ஒட்டகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை 4 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.